மும்மொழி கொள்கை என்பது பாஜக நடத்தக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நாடகம். மக்கள் கேட்கிற எந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவங்க ஒரு கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கொண்டால் எல்லாமே முடிந்து போயிடும்னு சொல்கிறாங்க. தொடக்கப்பள்ளியில் பெற்றோர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் கேட்குறது என்னன்னு கேட்டால் ஒரு விளையாட்டு டீச்சர் கேட்குறாங்க. நீங்கள் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுகத்தில் உட்காந்துக்கிட்டு குறைந்தபட்சம் எனக்கு கணினி அறிவியல் கற்றுக் கொடுக்கறதுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு டீச்சர் கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ கணினி அறிவியல் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் வேண்டும், உடற்பயிற்சி ஆசிரியர் வேண்டும். அதே போல் நான் வளரும்போது 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஒரு லெபார்ட்டரி வேண்டும், ஒரு ஆய்வகம் வேண்டும். ஆய்வகத்தில் எனக்கு ஆய்வக உதவியாளரும் ஒரு லேப் டெமான்ஸ்ட்ரேட்டரும் ஒரு ஆய்வக ஆசிரியர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்காம இருக்கிற அரசு பள்ளிகளெல்லாம் பள்ளி வளாகம் என்ற பெயரில் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறோம் என்ற பெயரில் மூடக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு குழந்தைகளை குழந்தை பருவத்திலேயே அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக மாற்றுவதற்காக வேலை திறன் பயிற்சி மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆபத்துக்களை எல்லாம் பெற்றோர்களும் மாணவர்களும் விவாதித்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நடத்தும் நாடகம்தான் இந்த மும்மொழி என்கின்ற நாடகம். குழந்தைகள் இயல்பாக படிக்கக்கூடியது அவங்களுடைய தாய்மொழி அல்லது சூழலியல் மொழியில். இன்னொரு மொழி தேவையின் அடிப்படையில் படிக்கிறாங்க. நீங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு கூட உங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது என்கின்றதனால் தேவையின் அடிப்படையில் ஒரு மொழியும் தன் தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்கின்ற ஒரு மொழியையும் படிப்பது என்பது இயல்பான அறிவியல் பூர்வமான இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கை ஏதோ ஒரு கட்சி மாநாட்டில் தீர்மானித்து நடக்கிற விஷயமே கிடையாது. இது கட்சி அரசியல் சம்பந்தப்பட்டதல்ல, குழந்தைகள் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. எனவே குழந்தைகளுக்கு இயல்பாக கற்கிற சூழலை உருவாக்காமல் தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு மொழியை படிக்கணும்னு நிர்பந்திப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளை பலவீனப்படுத்துகிற ஏற்பாடு தான். அந்த மொழியில் அவங்களால அதிகப்படியாக எழுத்தறிவை தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அந்த எழுத்தறிவு, அந்த மொழியில் அவர்கள் கற்றுக்கொள்ள எழுத்தறிவு பிற்காலத்தில் பயன்படுமா பயன்படாதான்னு தெரியாது. ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் அந்த மொழியின் மூலமாக பின்னால் எந்த வயதிலும் அந்த குழந்தை எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உலகத்தில் எல்லோரும் அறிந்தது. எனவே இருமொழி என்கின்ற தமிழ்நாட்டு அரசினுடைய இந்த கொள்கை என்பது அறிவியல் பூர்வமான இயற்கையான ஒரு கல்வியல் செயல்பாட்டுக்கு உண்டானது. எனவே மும்மொழி கொள்கை என்பது பாஜக நடத்தக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நாடகம். மக்கள் கேட்கிற எந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவங்க ஒரு கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கொண்டால் எல்லாமே முடிந்து போயிடும்னு சொல்கிறாங்க. தொடக்கப்பள்ளியில் பெற்றோர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் கேட்குறது என்னன்னு கேட்டால் ஒரு விளையாட்டு டீச்சர் கேட்குறாங்க. நீங்கள் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுகத்தில் உட்காந்துக்கிட்டு குறைந்தபட்சம் எனக்கு கணினி அறிவியல் கற்றுக் கொடுக்கறதுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு டீச்சர் கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ கணினி அறிவியல் கற்றுக் கொடுக்க ஆசிரியர் வேண்டும், உடற்பயிற்சி ஆசிரியர் வேண்டும். அதே போல் நான் வளரும்போது 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஒரு லெபார்ட்டரி வேண்டும், ஒரு ஆய்வகம் வேண்டும். ஆய்வகத்தில் எனக்கு ஆய்வக உதவியாளரும் ஒரு லேப் டெமான்ஸ்ட்ரேட்டரும் ஒரு ஆய்வக ஆசிரியர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்காம இருக்கிற அரசு பள்ளிகளெல்லாம் பள்ளி வளாகம் என்ற பெயரில் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறோம் என்ற பெயரில் மூடக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு குழந்தைகளை குழந்தை பருவத்திலேயே அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக மாற்றுவதற்காக வேலை திறன் பயிற்சி மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆபத்துக்களை எல்லாம் பெற்றோர்களும் மாணவர்களும் விவாதித்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நடத்தும் நாடகம்தான் இந்த மும்மொழி என்கின்ற நாடகம். குழந்தைகள் இயல்பாக படிக்கக்கூடியது அவங்களுடைய தாய்மொழி அல்லது சூழலியல் மொழியில். இன்னொரு மொழி தேவையின் அடிப்படையில் படிக்கிறாங்க. நீங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு கூட உங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது என்கின்றதனால் தேவையின் அடிப்படையில் ஒரு மொழியும் தன் தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்கின்ற ஒரு மொழியையும் படிப்பது என்பது இயல்பான அறிவியல் பூர்வமான இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கை ஏதோ ஒரு கட்சி மாநாட்டில் தீர்மானித்து நடக்கிற விஷயமே கிடையாது. இது கட்சி அரசியல் சம்பந்தப்பட்டதல்ல, குழந்தைகள் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. எனவே குழந்தைகளுக்கு இயல்பாக கற்கிற சூழலை உருவாக்காமல் தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு மொழியை படிக்கணும்னு நிர்பந்திப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளை பலவீனப்படுத்துகிற ஏற்பாடு தான். அந்த மொழியில் அவங்களால அதிகப்படியாக எழுத்தறிவை தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அந்த எழுத்தறிவு, அந்த மொழியில் அவர்கள் கற்றுக்கொள்ள எழுத்தறிவு பிற்காலத்தில் பயன்படுமா பயன்படாதான்னு தெரியாது.
ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் அந்த மொழியின் மூலமாக பின்னால் எந்த வயதிலும் அந்த குழந்தை எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உலகத்தில் எல்லோரும் அறிந்தது. எனவே இருமொழி என்கின்ற தமிழ்நாட்டு அரசினுடைய இந்த கொள்கை என்பது அறிவியல் பூர்வமான இயற்கையான ஒரு கல்வியல் செயல்பாட்டுக்கு உண்டானது. எனவே 3 மொழி என்பது நாடகம்தான் என்பதனால் தமிழ்நாடு நிச்சயமாக அது ஏற்காது. அதற்கு மாற்றாக அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து வசதிகளும் வேண்டும். அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி தொடக்க பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் வேண்டும். அதுதான் அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சமத்துவ கோட்பாடு. சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிராக இருப்பதனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்க இயலாது என்று சொல்கிறோம். நம்ம மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் எதிர்க்கன்னு ஒரு நோக்கோடு திமுக செயல்படுறதுனால தான் இதையும் எதிர்க்கிறதா கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். பாஜக என்ற ஒரு கட்சிக்கு திமுக என்ற ஒரு கட்சி எதிரியாக இருக்கலாம், திமுக என்ற ஒரு கட்சிக்கு பாஜக என்ற கட்சி எதிரியா இருக்கலாம். இது 2 பேர் அந்த 2 கட்சிக்குள்ள இருக்கிற முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது மக்களுக்கு விரோதமானது என்பதுதான். இங்க போராட்டம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இல்லை, தேசிய கல்விக் கொள்கைக்கும் இந்திய மக்களுக்கும் அப்படின்னு சொல்றதுதான். இது ஒட்டுமொத்தமான 140 கோடி இந்திய மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி என்கின்ற போது இதை கட்சி அரசியலை வைத்து பார்க்க முடியாது. இது இந்திய நாட்டில் அது குஜராத்தா இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா உள்ளிட்ட ராஜஸ்தான் உள்ளிட்ட எந்த மாநிலமாக இருக்கட்டும், அந்தந்த மாநில மக்களுக்கு அரசின் பொறுப்பில் முழுமையாக கல்வியை கொடுக்க முடியாது என்கின்ற சொல்ற ஒரு திட்டத்தை இதுவரைக்கும் யாரும் அறிவிச்சதே கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை 20 உள்ளதுதான் அது முழுமையாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட அரசினுடைய முழு செலவில் இயங்காது என்கின்ற மிக பெரும் ஆபத்து இருக்கிறது. அதனால் இந்திய மக்கள் இதை நிராகரிக்கிறார்கள் என்பதுதானே முக்கியமே தவிர அது திமுகவோ மற்ற கட்சியோ நிராகரிக்கிறது என்பது முக்கியமல்ல. தமிழகத்தில் தமிழ் தேய்ந்து கொண்டு ஆங்கிலம் வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் கொடுக்குறாங்க. தமிழை வளர்ப்பதற்கு எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை, ஆங்கிலம் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது தமிழ் இந்தி வேண்டாம் என்று சொல்வது நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், திரு அண்ணாமலை ஆகட்டும், அது திரு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஆகட்டும், அல்லது திரு நரேந்திர மோடி ஆகட்டும், இந்திய மொழிகளை வளர்ப்பது என்பதுதான் அவர்கள் நோக்கம்னு சொன்னா, தமிழை பயிற்று மொழி ஆக்குவதுதான் அவர்களுடைய நோக்கம்னு சொன்னா, திரு தர்மேந்திர பிரதானுடைய ஒன்றிய கல்வி இலாக்காவின் கீழ் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட CBSE தனியார் பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழி ஆக்க சொல்லுங்க. அதற்கு மாநில அரசு தேவையே இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 பள்ளிகளுக்கு மேல CBSE பள்ளிகள் இருக்கு, ICIC பள்ளிகள் இருக்கு. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? தர்மேந்திர பிரதான் தானே பொறுப்பு. ஒன்றிய கல்வி அமைச்சத்திற்கு கீழே இடைநிலை கல்வி வாரியத்துடைய அங்கீகாரத்துல தான் அந்த பள்ளிகள் செயல்படுது. அந்த பள்ளியில தமிழை பயிற்று மொழி ஆக்குவதில்